நடிகர் கமல்ஹாசன் மீது அமைச்சர் வழக்கு தொடர்வதை வரவேற்பதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர் கோவில்களில் தரிசனத்திற்கான கட்டணத்தை ரத்து செய்யவும் வலியுறுத்தினார். கட்டண தரிசன முறை ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற அறிவிப்பை சட்டசபையிலே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும். அதே போல தமிழகம் முழுக்க கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொத்துக்களை மீட்டு அதன் மூலம் வருகின்ற வருமானத்தின் மூலமாக பக்தர்களுக்கு வசதியை பெருக்க வேண்டும். கோவில்களை நிர்வகிப்பதற்கென்று அரசியல் சார்பற்ற ஒரு அறவோர் வாரியத்தை, ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும். தமிழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் வீரமணி, அமைச்சர் சி வி சண்முகம் ஆகியோர் கமலஹாசன் அவர்கள் குறித்த கேள்விகளுக்கு சரியான முறையிலே பதிலளித்திருக்கிறார்கள். கமலஹாசன் தொடர்ந்து தமிழக அரசாங்கத்தை விமர்சித்து வருகிறார். ஆகவே அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்போவதாக அறிவித்திருக்கிறார். இதை நான் வரவேற்கின்றேன்.